Hi guys, இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5, 6, 7, 8 அந்த நம்பரால் ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ரிமைண்டர் 3 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 கிடைக்கிற அந்த ஹோல் நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கிடச்சுன்னா அது 5ஆல் பண்ணாலும் 3 வரணும், ரிமைண்டர் 3 வரணும், 6ஆல் பண்ணாலும் 3 வரணும், அதே மாதிரி 7, 8. ஆனால் 9ஆல் பண்ணால் நமக்கு 0 வரணும். அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 843 இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனி நம்பராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா 8 + 4 + 3 ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 8 + 4 12, 12 + 3 15 வருதா? இது 9 டேபிளில் வருமானு யோசிக்கணும். 9 டேபிளில் வராது. அதே மாதிரி டிவைட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி வந்து பிஏ பார்க்கணும். 1 + 6 + 8 + 3 நமக்கு எல்லாமே டோட்டலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் சியும் பண்ணிக்கலாம். 2 + 5 + 2 + 3 இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா 2 + 5 7, 7 + 2 9, 9 + 3 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து டி ஆப்ஷனையும் பண்ணிக்கலாம். 3 + 3 + 6 + 3 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஏ ஆப்ஷன் வந்து 15 வந்து 9 டேபிளில் வராது. அப்படியே நம்ம 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தாலும் ரிமைண்டர் 6 வரும். பி ஆப்ஷனில் வந்து 18, 9 2s are 18, அப்போ ரிமைண்டர் 0. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். சி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 3, 6 ரிமைண்டர் வரும். அப்போ நமக்கு எக்ஸாக்டாக தெரியுது பி தான் ஆன்சர்னு. இது எப்படி வந்து ஃபார்முலா படி ப்ரொசீஜராக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5, 6, 7, 8 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5, 3, 3 2s are 6, ஓகே 7, 4 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒன்றால் தான் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, 10 3s are 30, 30 3s are 210, 210 × 4 வந்து 840. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 840 கிடச்சிருக்கு. இந்த 840னால் இந்த 5 6 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த 3 என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நம்பர் வந்து 843. இதை 9ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைக்குதானு. 9 9s are 81, பேலன்ஸ் 3, 3 9s are 27, 33 27 பண்ணால் 6 கிடைக்கும் நமக்கு மைனஸ் பண்ணால். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது, 843 வந்து கிடையாது. ஆனால் இந்த 840யோட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த லீஸ்ட் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n = LCM × k. கேங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் 1லேருந்து நம்ம போட்டுக்கலாம். +3, 3ங்கிறது 6ன்னு வச்சுக்கலாம் அந்த ரிமைண்டர். இப்போ நம்ம கிடைச்ச நம்ம எல்சியத்தையும் கேக்கு வேல்யூ 1ன்னு கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது +3 தான், நான் வந்து ஈக்குவல் போட்டுட்டேன், சாரி. அப்போ வந்து 840 × k = 1 +3. 840 × 1 அப்படின்னா 840 + 3 வந்து 843 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம பண்ணி பார்த்துட்டோம், இது வராது. நெக்ஸ்ட்டு வந்து 2 அப்ளை பண்ணிக்கலாம். k = 2. அப்போ n = 840 × 2 + 3. 840 × 2 1680 நமக்கு கிடைக்கும். +3 வந்து 1683. ஆல்ரெடி நம்ம ஆன்சர் அதான் நமக்கு தெரியும். இதை ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் 9ஆல் டிவைட் பண்ணி. 1 9 is 9, பேலன்ஸ் வந்து 7, 8 3 இருக்கும். 8 7s are 72, பேலன்ஸ் 63, 7 9s are 63, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0. அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.